நம்ம முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு ஆம்லேட் போட போகிறோம். நிறைய பேர் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்லாம். பசங்கள்லாம் நிறைய விரும்பி சாப்பிடும். குழந்தைங்க நிறைய கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஆம்லேட் போடலாம். பார்க்கலாம் வாங்க. போட்டுடலாமா? இப்போ தோசைகள் காஞ்சினுக்குது. இப்போ முருங்கைக்கீரை பொடிசாக உருவி போட்டுக்கலாம். பொடிசாக உருவிட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வேணாம். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே போட்டுக்கலாம். ஒரு குட்டி பச்சை மிளகா தான், காரம் நிறைய வேணாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். நம்ம காரம் இது போதும். சால்ட் உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ ஒரு 3 முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம காரம் நீங்கள் துடுக்கா வேணுன்னா கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். முட்டையை வச்சு வச்சுட்டு நான் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடலாம். ஆம்லேட்டு எப்போவுமே இந்த அரைக்கீரை கூட இருந்தால் இதுமாரி போட்டுக்கோங்க. சிறுகீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுமாரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். காலையில் வந்து சாப்பிட்டோம்னா வெறும் வயிற்றுல வயிறு ஃபுல்லாகவே ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நிறைய கீரை போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆம்லேட்டுக்கு. தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சுல, கொஞ்சம் சிம்மில் வச்சுறேன். ஆம்லேட்டு உங்களுக்கு நிறைய கீரை வேணுன்னா கூட வெறும் கீரை, உப்பு, மிளகாத்தூள் போட்டு கூட இந்த ஆம்லேட் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட இது வெறும் கீரை மட்டும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா வயிறு ஃபுல்லுஸாக இருக்கும். பசி சீக்கிரம் எடுக்காது, நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஆம்லேட் ரெடி. பாருங்கள், சின்னதாக ஒரு சாம்பார் வச்சுட்டு, மிளகாய் சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கலாம். இல்லை வெறும் மிளகு தொட்டுக்கலாம். எப்படி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.